ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். இந்த மாதிரி ரின் லிக்யூடு, சர்ஃபெக்சல் லிக்யூடு இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா அதை தூக்கி போடாதீங்க. இது மாதிரி நம்மளுக்கு சூப்பராக கோலம் அச்சு ரெடி பண்ணலாம், அதாவது ஸ்டென்சில். இதை வச்சு நம்ம அழகழகாக சிம்பிளாக கோலம் போட்டுக்கலாம். பூஜை ரூமு முன்னாடி, நிலக்கதவு, வாசலில் குட்டி குட்டியாக அழகாக நம்ம கோலம் போட்டுக்கலாங்க. எப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது மாதிரி பாட்டிலெல்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ இந்த பாட்டிலெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு இந்த கத்தியை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு வச்சு அழகாக வெள்ளி செவ்வாய் நாட்களில் பூஜை ரூமில், பூஜை செல்ஃப்லாம் குட்டி குட்டியாக அழகாக இது மாதிரி கோலம் அச்சு நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே அழகாக ரெடி பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கரண்டி நல்லா பழுக்க ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாட்டில் எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு மேட்டோ அல்லது துணியோ விரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வழுக்காது. நான் இப்போது கிரானைட்டு கிச்சன் டாப்னால கிச்சன் டாப்லேயே தான் வச்சு பண்ணுறேன், அதனால் வழுக்குது. நீங்கள் கீழே ஒரு மேட்டு அல்லது கிளாத்து விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இது அது மேலே வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இதை கட் பண்ணிடலாம். ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே ரெண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைசால் பாட்டில்லாம் இருக்குதுல்ல, நம்ம வீட்டில் எப்போதுமே அது வாங்குவோம். அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போடாமல் அழகாக விதவிதமாக ரங்கோலி கோலம், படிக்கோலமெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கோலம்னாலும் ஒரு நிமிஷத்தில் போட்டுடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதோடய லிங்க் வேணாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை தூக்கி போடாமல் நம்ம லைஃபுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலை நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் எனக்கு பிடிச்சது மாதிரி ஏதோ ஒரு டிசைன் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தாமரைப்பூ போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பெரும்பாலும் முன்னாடி நிலவாசல்லாம் தாமரைப்பூ தான் போடுவோம். அதனால் நம்மளுக்கு தேவையான டிசைனை ஒரு ஸ்கெட்ச் பென்சில் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் லெட்டோ பேனாவோ இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு ரங்கோலி டிசைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரீயாக உள்ள டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. விதவிதமாக குட்டி குட்டியாக டிசைன்ஸ் வரைஞ்சி இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூஜை ரூமில், பூஜை செல்ஃபில், நிலவாசல் கதவுல, நிலவாசலில், முன்னாடி நம்ம வாசல்லாம் அழகாக குட்டி குட்டியாக இந்த ஸ்டென்சில் அச்சு வச்சு நம்ம கோலம் போடுவோம்ல, அதே மாதிரி கோலம் போடலாம். இன்னொன்று உருளி எல்லாம் வைக்கிற இடத்துல எல்லாம் கோலம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சுட்டு இது மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த டிசைன் மேலேயே இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் அப்படியே போட்டு விடுங்க. இப்போ நான் கீழே வச்சு ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன். இது மாதிரி டப்பா அடியில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு ஹோல்ஸ் போடலாம். அது ஒரு டிப்ஸு. ஏன்னா தரையில் வச்சு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு இறங்காது. இது மாதிரி கீழே ஓப்பனாக இருக்கிற மாதிரி நம்ம கீழே வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு இறங்கும். நம்ம வரைஞ்சிருக்க டிசைன் மேலேயே அப்படியே ஹோல்ஸ் போட்டுகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 2 டிசைன்ஸ் வரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னாவே போதும். நம்ம கடையிலே வாங்கவே தேவையில்லை. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நம்ம கடையில் வாங்கி கோலம் போடுவோம்ல, அதே மாதிரியே தான் இருக்குது. ஏன் நம்ம இந்த டப்பாவெல்லாம் வேஸ்ட் பண்ணணும், நமக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் குழி மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் நம்ம கோலம் பொடி போட்டாலுமே வெளியில் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதுங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு தாமரைப்பூ போட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பாதியிலையும் அந்த ரங்கோலி வரைஞ்சிருந்ததில்ல, அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் போட்டுக்கிறேன்.
இதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிசைன்ஸ் வரைஞ்சி நம்ம இதே மாதிரி போடலாம். அதே போல் சங்கு சக்கரமெல்லாம் இருந்ததுன்னா குட்டியாக அழகாக வரைஞ்சி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு கலந்துட்டு அது கூட கொஞ்சம் கோலப்பொடியும் கலந்துருக்கேன். இப்போ அரிசி மாவும் கோலப்பொடியும் கலந்ததுக்கப்புறம் இந்த அச்சை வச்சு இப்போ நம்ம கோலம் போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்ம அந்த ஸ்டென்சிலில் கோலப்பொடியெல்லாம் போட்டு தேய்ப்போம், ஆனால் இதில் தேய்க்க கூட தேவையில்லைங்க. அப்படியே லைட்டாக அப்படியே தூவி விட்டோம்னா சூப்பராக விழுகுது. ஏன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பூஜை ரூமு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிலவாசல் இதிலெல்லாம் அழகாக போடலாம். இப்போ நான் கோலப்பொடி கலந்து போடுறேன், அதனால வந்து இப்படி வந்து விழுகுது. இப்போ வெறும் அரிசி மாவு, நம்ம பூஜை ரூமில் பெரும்பாலும் அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம் இல்லையா, வெறும் அரிசி மாவு வச்சு போட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குதுங்க. கோலப்பொடி கலந்து போடுறத விட வெறும் அரிசி மாவில் போடுறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த கோலப்பொடி கலந்துருக்கிறதுல கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அந்தந்த பக்கம் கோலப்பொடி சதறி இருக்குது. ஆனால் இது அரிசி மாவில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக அச்சு மாதிரியே விழுகுது. பொடியுமே ரொம்ப யூஸ் ஆகுறதில்ல, கம்மியாக தான் யூஸ் ஆகுது. பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.